இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள் 6/3/2024 மார்ச் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:27. லக்கணம் கும்ப லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி அதிகாலை 2:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் காலை 10:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் இருக்கின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் ரோஹிணி மற்றும் மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு ஒரு ஏற்ற நாளாகவும் இருக்கும். வெற்றியும் வளர்ச்சியும் காணப்படுங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று பணிகளை குறித்த நேரத்துல செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய தரமான நேரத்தை அவர்களுக்காக செலவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. உங்களுடைய திறமையும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த ஒரு முயற்சி வெற்றிகரமாகவும் நிறைவேறும். நண்பர்கள் ஆதரவுடன் ஒரு செயல்ல வெற்றியும் காண்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரச்சனைகளும் நீங்கும். தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிம்மதியாகவும் உணர்வீங்க. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பேச்சுக்களினால வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால வார்த்தைகள்ல நிதானமாகவும் இருங்க. சிலருக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். வியாபாரத்துல லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் வழியிலான சொத்துக்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். இதன் காரணமாக சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். ஒரு சிலர் இன்று கடன் வாங்கியாவது நினைத்த காரியத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தொழில எதிரிகள் செய்யும் பிரச்சனைகளினால உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். வியாபாரத்துறையில போட்டிகள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி முன்னேறவும் செய்வீங்க. உத்தியோகத்துல கூடுதல் வேலையின் காரணமாக சின்ன சின்ன சங்கடங்களும் எரிச்சலான உணர்வுகளும் ஏற்படலாம். மதியம் வரை வேலையில தீவிரத்தையும் காட்டுவீங்க. வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. பொருளாதார நிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களை எளிதாக நிறைவேற்றியும் கொள்வீங்க. வரவு செலவு திறனை காட்டிலும் அதிகமாக செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல அமைதியான போக்கும் காணப்படும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். சகோதரர்களுடைய வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். வீடு மற்றும் வாகன பழுதுகளை சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
உத்தியோகத்துல திருப்தியான சூழலும் உண்டாகும். சமூகம் தொடர்பான செயல்பாடுகள்ல புதுவிதமான கண்ணோட்டமும் உண்டாகும். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. ஒரு புதுமையான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. அவ்வப்பொழுது மனதில் ஏதாவது எதிர்மறையான எண்ணங்களும் ஏற்படலாம். இன்று பணியிடத்துல உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் நிறைந்தும் காணப்படும். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய நம்பிக்கையான மனப்பான்மையின் காரணமாக இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க. திட்டமிட்டும் செயல்படுவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகவும் காண்பீங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதகமான போக்கும் காணப்படும். பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எடுக்கலாம். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் தோன்றி மறையுங்க. இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. உங்களிடத்துல எதிரிகளாக இருந்து வந்தவர்கள் உங்களை விட்டு விலகியும் செல்வாங்க. இதனால இன்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. துணிச்சலாக ஏதாவது முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. இதன் காரணமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. எப்பவும் போலவே இருக்கும். இன்று தொழில் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. காணாமல் போன பொருட்களை பற்றி நல்ல ஒரு தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் நீங்கும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு இன்று வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வெளிநாட்டுல இருந்து நல்ல ஒரு செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கால நேரம் பார்க்காமல் வேலைகளை செய்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஆன்லைன் வர்த்தகத்துல இருக்கிறவங்க நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். குடும்ப கௌரவமும் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடனான ஒருங்கிணைப்பு நல்லபடியாகவும் இருக்குங்க. வேலைகள்ல முடிப்பதுல தாமதம் என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு உபயோக பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. சுப காரியங்களுக்காக என்று பணத்தை செலவும் செய்வீங்க. வீட்டுல உறவினர்களுடைய வருகையினால சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இன்று பெரியவர்களுடைய வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நினைத்த காரியங்களை செய்து முடித்து விடுவீங்க. புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ரோஹிணி மற்றும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்குங்க. சிறிய பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க, உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வேலைகளை என்று ஒழுங்குமுறையுடன் செய்து முடித்து விடுவீங்க. அதிக பணிகளும் இருக்குங்க. தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. இருவரும் என்று ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறியும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல என்று பக்குவமாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி போன்ற சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்படலாம். சொத்து விவகாரங்கள் பற்றி உறவினர்களிடத்துல ஆலோசிக்கவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய தலையீடுகளினால சின்ன சின்ன சிக்கல்களும் தீரவும் செய்யும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை சரி செய்து விடுவீங்க. எதிர்பார்த்த வருமானமும் இருக்கும். அமைதியாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்தும் காட்டுவீங்க. கடவுள் வழிபாடு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. கோயில்களுக்கு சென்று வருவதில் என்ற ஆர்வத்தையும் காட்டுவீங்க. சகோதரர்களுடைய ஆதரவுகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போன் மூலம் சுப செய்தி ஒன்றும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய சிரமம் அறிந்து உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று வருமானத்திற்கேற்ப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்துல இடையூறாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தைரியமாக பிரச்சனைகளை சந்தித்து வெற்றியும் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க அலட்சியமாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். மருத்துவம், கணிதம், சட்டம் படித்தவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்தும் கொள்வீங்க. உங்களுடைய சுபாவம் உங்களுக்கு நல்ல ஒரு பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும். வீட்லயும் சரி வெளியிலையும் சரி என்று மகிழ்ச்சியாகவும் நடந்தும் கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்களையும் மற்றவர்களையும் என்ற மகிழ்ச்சியிலும் ஆழ்த்துவீங்க. பணியிடத்துல அவசரத்தை காட்டவும் வேண்டாம். தன்னிச்சையாக முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். இன்று பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் சம்பந்தப்பட்ட வேலைகளை தகுந்த ஆலோசனைகளுக்கு பிறகு செய்வதும் நல்லது. பொதுவாக வீட்டுல சூழ்நிலைகள் என்று அமைதியாகவும் இருக்கும். வருமான உயர்வு குறித்த எண்ணங்களும் ஏற்படலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களும் ஏற்படலாம். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். நண்பர்கள் என்ற உறுதுணையாகவும் இருப்பாங்க. உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. கலைப்பணிகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதே நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆர்வமும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி காணக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளும் இருக்குங்க. விழிப்புடனும் கவனமுடனும் இருப்பதே நல்லதுங்க. யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பணிகள்ல சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல வலி, கண் சிவத்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கண்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. திட்டமிட்டு இருந்த செயல்கள்ல மாற்றங்களும் உண்டாகும். முயற்சிகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேளைகள்ல திருப்பு முனைகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களினால எதிர்பார்த்த லாபமும் இருக்கும்.
உறவினர்கள் உங்களிடத்துல ஏதேனும் உதவிகள் கேட்டும் வருவாங்க. உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வருமானம் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அதனால எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லதுதாங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வீட்டுல பராமரிப்பு பணிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால உடல் அசதியுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு கூடுதலான முதலீடுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டாளிகள் உங்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. சிலருக்கு தோப்பு குத்தகைகளின் மூலம் வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்பயிர்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை விற்பனை செய்து சாதனைகளையும் படைப்பீங்க. நீண்ட நாள் நண்பர்களுடைய உதவியினால தொழிலை விரிவு செய்தும் காட்டுவீங்க. ஐடி ஊழியர்களுக்கு பணமும் வந்து சேரும். ஆன்லைன் வர்த்தகங்களின் மூலம் ஆதாயத்தையும் காணலாம். கடன் சுமைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி உடையதாகவும் இருக்கும். குடும்பத்துல உள்ளவர்களுடைய ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியையும் ஏற்படுத்தும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்நாட்டுல இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். நினைத்த சில பணிகள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். உங்கள் தாய் இடத்துல விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துல சில சலுகைகளின் மூலம் லாபத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க. சமூகம் தொடர்பான பணிகள்ல லாபமும் உண்டாகுங்க. இதன் மூலம் உங்களுக்கு பெருமையும் வந்து சேரும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். இன்று உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உயர்வும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல நம்பிக்கை நிறைந்தும் காணப்படும். சிறந்த முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனநிலையும் என்ற சமநிலையாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியான நாளாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுடைய உறுதியான மனநிலையின் காரணமாக பணியும் சிறப்பாகவும் இருக்கும். மேலதிகாரிகள் முழு ஆதரவுகளையும் தருவாங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பை வெளிப்படுத்தியும் பழகுவீங்க. இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. திருப்திகரமாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே திடமாகவும் உணர்வீங்க. வேகமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். நேற்று வரை இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். செயல்கள்ல சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆதரவினால ஒரு பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இன்று எதிலும் பொறுமையாக இருப்பதும் நல்லதுங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான ஆற்றலும் அதற்கான அறிவும் உங்ககிட்ட இருக்குங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவாதங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில எந்த விதமான பேச்சுக்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். வார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல என்ற அக்கறையாகவும் இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்கள்ல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கூடவே இருந்து குழிப்பறிக்கும் நண்பர்களிடத்துல கவனமாகவும் இருங்க.
சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. நற்பெயரையும் பெற்று விடுவீங்க. கூட்டு தொழில இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால எல்ஐசியில பாலிசியை சேர்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கும் எண்ணத்தினால பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. தடைப்பட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகளை நடத்தியும் காட்டுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்டர்வியூ முடித்து காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். வயதானவர்களுக்கு கண்கள் மற்றும் கால்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அரசு சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. புதிய முயற்சிகளை சூழ்நிலைகள் அறிந்து செயல்படுத்துவதும் நல்லது. நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். இன்று உங்களுக்கு முயற்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆர்வமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சரியான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனமும் தெளிவாகவும் இருக்கும். நெருக்கமானவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லதுங்க. விதண்டாவாதமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பணியிட சூழல்கள் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் யோசனைகளையும் உங்கள் துணை இடத்துல திணிக்கவும் வேண்டாம். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிய அளவுல உடற்பயிற்சி மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். சிலருக்கு பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல விதமான விருத்தியும் உண்டாகும். நிதி நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய செயல்கள் மற்றவர்களினால பாராட்டவும் படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சல்களையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாகவும் முடிந்துவிடும். மனதுல அவ்வப்பொழுது ஏதாவது எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. புதிய தொழில்களுக்கான வழிமுறைகளை கண்டறியவும் செய்வீங்க. பழைய நண்பர்களுடைய உதவிகளை நாடியும் செல்வீங்க. அரசு பணியாளர்களுக்கு பதவியில மாற்றங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். வெளிநாடுகள்ல படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கல்வியும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு கொண்டு இருந்த பல காரியங்களை இன்று நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில எதிர்கால சேமிப்பு மற்றும் சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றிற்காக திட்டமிட்டும் இருப்பீங்க.
பயணங்களினால ஏற்பட்டு இருந்த சோர்வுகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நவீன சாதனங்கள் சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். வியாபார வியூகங்களை எல்லாமே புரிந்தும் கொள்வீங்க. உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். இன்று உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும், சோர்வும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய எண்ணங்களும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. அவ்வப்பொழுது மனதில தேவையற்ற குழப்பங்களும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதில தெளிவாகவும் உணர்வீங்க, நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சின்ன சின்ன குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. இது பணியில ஏதாவது தாமதங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு கவனமாக பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இது இருவருக்கும் இடையில ஏதாவது இடைவெளிகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய போக்கினை தவிர்த்து சகஜமாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற செலவுகளும் பொறுப்புகளும் அதிகமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார விருத்தியும் உண்டாகும். நிதிநிலை குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கியும் சேர்ப்பீங்க. அடுத்தவர்களுடைய நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய செயல்கள் மற்றவர்களினால பாராட்டவும் படும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களினால சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். துணிச்சலாக முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகள் உங்கள் கிட்ட ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. அவர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொழில என்ற விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சிறிது சிரமப்பட்டாவது வியாபாரத்தை நடத்தி வெற்றியும் காண்பீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த அரசாங்க வேலைகள் தாமதமாகி தங்க வந்து சேரும். உறவினர்களிடத்துல சின்ன சின்ன அவமானங்களும் ஏற்படலாங்க. இதுல கவனமாகவும் இருங்க. முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால மன சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக தங்க இருக்கும். உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து சென்றாலே போதுங்க. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். புதிய பிரயாணங்களை பற்றி திட்டமிடவும் செய்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். உடல்ல இருந்து வந்த ஒரு விதமான சோர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். சிந்தனையின் போக்கில கவனமாக இருப்பதும் நல்லது. கனிவான பேச்சுக்களினால நன்மதிப்பும் உண்டாகும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களினால மாற்றமான தருணங்களும் ஏற்படலாம். வியாபார பணிகள்ல அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சோர்வும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சிந்தித்து செயல்படுவதும் நல்லது.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தினசரி செயல்களை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று தியானம் அல்லது ஆன்மீக செயல்களுக்காக அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியில வெற்றியும் காண்பீங்க, கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல ஏற்படுகின்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற அமைதியை பாதிப்பதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று மனதில காணப்படும் பாதுகாப்பின்மை உணர்வின் காரணமாக உங்கள் துணையிடத்துல ஏதாவது எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு தேவையான செலவுகளாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சலின் காரணமாக சிலருக்கு கை கால்கள்ல வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. அலைச்சல்களும் செலவுகளும் இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகளினால மன சங்கடத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வழக்கமான செயல்களிலும் கவனமாகவும் இருங்க. ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடியவரை என்று புதிய முயற்சிகள்ல கவனமாகவே இருங்க. தாய்வழி உறவினர்களுக்காக என்ற செலவுகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில செலவுகளும் ஏற்படலாங்க. பணியாளர்கள் என்று உற்சாகமாக தங்க வேலைகளையும் செய்வாங்க. பழுதான வாகனத்தையும் சரி செய்தும் விடுவீங்க. வீடு கட்டும் வேலையில சின்ன சின்ன சுணக்கங்களும் ஏற்படலாம். ரியல் எஸ்டேட் தொழில பாதிப்புகளும் ஏற்படலாங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு பணியில கவனமாக ஃபைல்களை கையாள்வதும் நல்லது. தேவையில்லாத வாக்குறுதிகளை யாருக்கும் தரவும் வேண்டாம். சின்ன சின்ன பண முடக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குவது, அதற்காக கடன் வாங்குவது போன்ற முயற்சிகள்ல ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க. மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்றும் மாணவர்களுடைய கல்வி நிலையில கவனமாகவும் இருங்க. சோசியல் மீடியா போன்றவற்றில அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உறவினர்கள் இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. ஆவணங்கள் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படும். பற்கள் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. பல்வழி சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உழைப்பும் அதிகரிக்கும். நண்பர்களிடத்துல பயனற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. தேடல்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் மோதலான போக்கை தவிர்த்தும் கொள்ளுங்க. புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. உங்கள் முன் இருக்கும் சில சவாலான சூழ்நிலைகளை இன்று கையாள வேண்டியதும் இருக்கும். இதுல நீங்க வெற்றியும் காண்பீங்க. பணியில வெற்றிக்கான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பொறுப்புடனும் யதார்த்தமான அணுகுமுறையுடனும் வேலைகளையும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும்.
திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவரும் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத வகையில பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன தைரியம் மற்றும் உறுதியின் காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நவீனகரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல விவேகத்துடனும் இருப்பீங்க. நினைத்ததை சாதித்தும் காட்டுவீங்க. பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மனதுல இன்று உற்சாகமும் செயல்கள்ல பரபரப்புடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய யோசனையை உங்கள் வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல முக்கியமான பிரமுகர் ஒருவருடைய அறிமுகங்களும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இன்று ஆன்மீக விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. கேட்ட இடத்துல பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். வாகன வகையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் பார்த்து விடலாம். இல்லத்தரசிகளுக்கு இன்று ஒரு நிம்மதியான நாள் என்றும் கூறலாங்க. பிறந்த வீட்டுல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். வேலை பளு இருந்தாலுமே அதனை எல்லாமே நீங்க திறம்பட எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீங்க. ஆன்மீக துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். இன்று வெளிநாடுகள்ல இருந்து பணவரவை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா அதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு சாதகமான ஒரு நாள் என்றும் கூறலாங்க. ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த சில காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். பெற்றோர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கமிஷன் சார்ந்த பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். மனதளவுல புதிய நம்பிக்கையும் உண்டாகும். இன்று கோபங்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். எடுத்த காரியங்களும் கைகூடும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஆதாயமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். நம்பிக்கையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்களுடைய செயல்களை சுமூகமாக செய்து முடித்து விடுவீங்க. இதன் மூலம் இன்றைய நாளை பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. கடின உழைப்பிற்கு மேலதிகாரிகள் கிட்ட நன்மதிப்பையும் பெற்று விடுவீங்க. உங்களுடைய பணிகளையும் திறமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில இனிமையான வார்த்தைகளினால உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சுதந்திரமாகவும் உணர்வீங்க. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன மகிழ்ச்சியின் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கு உரிய வழிகளை கண்டறியவும் செய்வீங்க. தொழில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். சொத்துக்கள் விவகாரத்துல ஆதாயமான சூழ்நிலைகளும் உண்டாகும். வருவாயும் அதிகரிக்கும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். நேற்று இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது நல்லபடியாகவும் செய்து முடித்து விடுவீங்க. வருமானத்துல ஏற்பட்டு இருந்த இழுபறிகளும் நீங்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்களுக்கு பிரச்சனையாக இருந்தவர்கள் தாமாகவே விலகி சென்று விடுவாங்க. ஏதாவது மறைமுக உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம்.
பிள்ளைகளினால வீண் அலைச்சலுடன் சில சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொலைதூர பயணங்களினால குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மேற்படிப்பிற்காக பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பியும் வைப்பீங்க. சந்தோஷங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் உயர்த்தியும் கொள்வீங்க. உறவினர்களை பலப்படுத்தவும் செய்வீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன அமைதி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா நல்ல ஒரு செய்திகளும் வந்து சேரும். தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கூட்டுத் தொழில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கண்முன்னே வந்து நிற்கும். மாணவர்களுடைய கல்வி நிலை நல்லபடியாகவும் இருக்கும். மனதுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். நெருக்கமானவர்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளும் ஏற்படலாம். வேலையாட்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உத்தியோகத்துல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கவலைகளும் குறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய சந்திப்புகளும் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களுக்கும் உடல் அசதிக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு புதிய அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தேவையற்ற கோபங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உணர்ச்சி வசப்படுவதை குறைத்தும் கொள்ளுங்க. தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லதுங்க. எந்த ஒரு சம்பவங்களையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்று அனைவரிடத்திலுமே நகைச்சுவையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. சக பணியாளர்களின் மூலம் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய முன்கோபங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது வீட்டுல அமைதியை பாதிப்பதாகவும் இருக்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தலைவலி பாதிப்புகளும் ஏற்படலாம். பெரியவர்களுடைய ஆதரவுடன் ஒரு முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. வரவும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருவாயும் அதிகரிக்கும். வெளியூர் பயணத்தினால ஆதாயமும் உண்டாகும். அடுத்தவர்களுடைய விமர்சனங்களுக்கு முடிவையும் காண்பீங்க. ஒரு செயல்கள்ல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றும் விடுவீங்க. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளை கவனமாக மேற்கொண்டாலே போதும். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. குடும்பத்துல வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் இழுபறியானாலும் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனை நல்லபடியாகவும் நடைபெறுங்க. கூடுதலான லாபத்தையும் பெற்றும் விடுவீங்க. பிள்ளைகளினால ஏதாவது சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாங்க. கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற டென்ஷன்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல லாபம் கிடைத்தாலும் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுக்காக செலவுகளும் செய்வீங்க. மற்றவர்களினால பாராட்டவும் படுவீங்க. அறிமுகம் இல்லாத யாரிடமும் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளவும் வேண்டாம். தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்து வந்த பண பற்றாக்குறைகளும் நீங்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்று விடுவீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு வீடு வாங்குவது அல்லது இடம் வாங்குவது போன்ற நீண்டகால முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல வெற்றியும் காண்பீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. இழுபறியாக இருந்து வந்த பணிகளையும் செய்து முடித்து விடுவீங்க. உடன் பிறந்தவர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நிமித்தமான செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது.
உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல ஒரு தருணங்களும் உண்டாகும். சக ஊழியர்களிடத்துல மதிப்பும் மரியாதையுடனும் நடந்தும் கொள்வீங்க. பகைமை நீங்கி நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் கேட்கும் செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புடனும் அமைதியுடனும் இருப்பதும் நல்லதுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தாங்க இருக்கும். தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். உங்களுடைய மதிப்பிற்கு இது களங்கத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு ஏதேனும் வருத்தத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசவும் செய்வீங்க. இது இருவருக்கும் இடையில உறவு நிலையை பாதிக்கவும் செய்யும். கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. வரவும் செலவும் இரண்டும் கலந்தே காணப்படும். நஷ்டம் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சூழ்நிலைகளை திறமையாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற பதட்டத்தை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. நேற்று வரை உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அந்நியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள்ல என்ற விழிப்புணர்வுடன் இருந்தாலே போதுங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காடவும் செய்துவிடும். எதிரிகளுடைய வகையில இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. சகோதரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அதிக அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால பெரிய அளவுல பயன் என்று எதுவும் இருக்காதுங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. நிதானமாக என்று நடந்து கொள்வதே நல்லது. பிரயாணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிய அளவுல பற்றாக்குறைகள் இருந்தாலும் இதுல வெற்றியும் காண்பீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். பலதரப்பட்ட சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல ஒரு விதமான ஆர்வமின்மையும் ஏற்படலாம். குழந்தைகளிடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. நிறை குறைகளை பற்றி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். வியாபாரம் சார்ந்த பணிகளிலும் சின்ன சின்ன மந்தமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தோன்றலாம். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. விவேகத்துடனும் செயல்படுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.